ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம 2002ல ஒரு அமெரிக்காவில் ரிலீஸ் ஆன ஒரு ஹாலிவுட் படமான ஒரு சயின்டிபிக் படத்தை பத்தி பார்க்க போறோம். அது என்ன படம்னு பாத்தீங்கன்னா 8 Leg Freaks. இந்த படத்துல வந்து எலோரி எல்கியாம் இவர் தான் இந்த படத்தோட டைரக்டர். இந்த படத்தினோட கதையை நான் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நான் ரிவ்யூ பண்றது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை நீங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பிடிக்கலன்னா டிஸ்லைக்கோட அடிச்சு விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த படத்தினோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய மலையை காட்டுறாங்க. அந்த மலையில வந்து ஒரு ட்ரக் வண்டி போயிட்டு இருக்குது, ஒரு ஆயில் கேன் ஏத்திட்டு போயிட்டு இருக்காங்க. அதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு எலி குறுக்க வரும். அந்த எலி மேல அந்த லாரி மோதக்கூடாதுங்கிறதுக்காக டிரைவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த ட்ரக்கை வந்து ஒரு ஒன் சைடா வளைப்பாரு. அப்ப வந்து என்னன்னா, அந்த லாரியில் இருக்கிற ஒரு அந்த கேன் ஆயில் வந்து ஒரு குளத்துல கொட்டிடும். அந்த குளத்துல கொட்டினோடனே அந்த இடத்துல ஆராய்ச்சிக்கு வர்ற நம்ம ஒரு பெரியவர் உடனே அங்க இருக்கிற ஒரு 8 கால் பூச்சி எடுத்துட்டு போய் வீட்டுல வளர்த்துறாரு. அது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அது அவரையே பழி வாங்கிருது. அது அவ்வளவு உயரமா வளருது. அதுக்கப்புறம் அது ஒரு சின்ன பையன் கண்டுபிடிச்சு, இந்த 8 கால் பூச்சி வந்து மிகவும் ஆபத்தானது, இந்த நம்ம சிட்டியை அழிக்கக்கூடிய ஆபத்தான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் சொல்றாங்க. அவங்க அம்மாவா இருக்கிற போலீஸும் சரி, அவங்க அம்மாவுக்கு ஒரு லவர் இருப்பாரு, அவரு தான் இந்த படத்தினோட ஹீரோ. அவரும் சரி, எல்லாருமே யாருமே நம்ப மாட்டாங்க. அப்புறம் ஒவ்வொரு பூச்சியா உருவெடுத்து பெருசாகி எல்லாத்தையும் அழிக்கும் போதுதான் எல்லாருமே நம்புவாங்க. இந்த படத்தை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சவுண்டான படம் தான். இந்த படத்தை வந்து எஃபெக்ட் போட்டு எடுத்துக்கிறாங்க. இன்னொரு சின்ன சிஜி ஒர்க் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா பண்ணிக்கிறாங்க. அந்த 8 கால் பூச்சி வந்து ஆள் உயரத்துக்கு இருக்கும், நிறைய பூச்சி இருக்கும். அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சுரங்க பாதை, அதாவது ஒரு சப்வே, அதுக்குள்ள வந்து மீத்தேன் கேஸ் வந்து நிரப்பியிருப்பாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்பயே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் கிளைமேக்ஸ் என்ன ஆக போகுதுன்னு. எல்லா பூச்சியும் கொண்டாந்து அந்த சபைக்குள்ள வச்சு அந்த தீ வச்சு கொளுத்துறது தான் அந்த கிளைமேக்ஸ். அதுன்னு ஈஸியா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா படம் பாக்குற குழந்தைக்கு கூட அந்த சீன் தெரியும். ஏன்னா மீத்தேன் வந்து ஒரு குகைக்குள் இருக்கு, அந்த குகையில வெளியிருந்து யாரும் வர முடியாது, போக முடியாது அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன நினைக்கிறோம், எல்லாரும் அங்க குகையில போந்துக்குவாங்க. போந்தோடனே அந்த பூச்சிகளும் வந்து இவங்களை கொல்றதுக்கு வரும். இவங்க வேறு வழியில போயிட்டு அந்த பூச்சிகளை அந்த மீத்தேனோட சேர்த்து வெடிக்க வச்சு கொன்றுவாங்க. இதுதான் இந்த படத்தினோட கிளைமேக்ஸும் கூட. இந்த படம் வந்து ஒரு வந்த சீன்லயே மீண்டும் வரதுனால கொஞ்சம் சலிப்பை ஏற்படுத்தும். ரெண்டாவது வந்து பூச்சிகள் நிறைய வரதுனால நம்மளுக்கு வந்து ரத்தம் தெரிக்கக்கூடிய காட்சிகள் இல்லைனாலும் அடல்ட் கண்டென்ட் இந்த படத்துல எதுவுமே கிடையாது. 1-2 கிஸ் இருக்கு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, அந்த படத்தினுடைய ஹீரோ அவர் வந்து சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. அந்த பையன் தான் ரொம்ப வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. அந்த போலீஸா வர அவங்க அம்மா சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த படத்துல வர எல்லாருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்புறம் என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்துல வர அடிக்கடிக்கு வர அந்த சீன்கள் தான் பிரச்சனை. என்னன்னா, அது வந்து ஒரு பூச்சி வரும், அந்த பூச்சி ஒருத்தரை கொல்லும், அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு அது காட்டுறதே கிடையாது. ரெண்டாவது ஃபர்ஸ்ட் எடுத்து அந்த விஞ்ஞானி கொல்றத அந்த பூச்சி வந்து அந்த விஞ்ஞானி என்னாச்சு ஏதாச்சுன்னு யாருமே அதை பத்தி தெரியுது கூட கிடையாது. அவரை கொன்னோடனே அவ்வளவுதான், அதோட முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வல் டைம்ல தான் வந்து அந்த பையன் வந்து அந்த பெரியவரை பாப்பாரு, செத்து கிடப்பாரு. இந்த மாதிரி சீன்கள் நிறைய இருக்குது. இதனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா, அந்த கொஞ்சம் டிலே ஆகுற மாதிரி இருக்கும். ஓரளவுக்கு காப்பாத்தி கொண்டு போய் படத்தை முடிச்சிருக்கிறது என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, அந்த சிஜி ஒர்க் தான். அதுக்கு தான் நம்ம பாராட்டு தெரிவிக்கணும். இந்த படம் வந்து ஒரு சவுண்டான படமா ஆரம்பிச்சு கொஞ்சம் ஸ்லோவா போய் கிளைமேக்ஸ்ல கொஞ்சம் சவுண்டா முடிச்சுக்கிறாங்க, அவ்வளவுதான். இந்த படத்தினோட ரேட்டிங் பாத்தீங்கன்னா ஒரு 50 மார்க் தரலாம். அதுக்கு மேல நீங்க பார்த்து சொல்லுங்க. தேங்க்யூ.